உக்ரைனோட முன்னாள் கமாண்டர் இன் சீஃப் இந்நாள்ல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் சார்பா யூகேக்கு வந்து அம்பாசிடர் இருக்கிறார் இல்லையா, வேலரி ஜலூஷ்னி அவர்கள். ஸோ அவர் தரப்புல இருந்து மீடியாக்கள் தரப்புல உக்ரைனோட மீடியாக்களோட பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்கும்போது சொல்லிக்கிறாரு லைவ்ல போகும்போதே உக்ரைனோட சேனலுக்கு. அதுங்க நம்ம ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இப்ப நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. உள்நாட்டுல கலவரம் வந்து போரானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. அப்படிங்கும் போல உக்ரைனோட முன்னாள் கமாண்டர் இன் சீஃப் சொல்லிக்கிறார். அது மட்டும் இல்லாம அவர் மேபி அடுத்த அதிபராகிறது கூட வாய்ப்பு இருக்கு. மக்கள் மத்தியில் அதிகமான பேர் புகழ் இருக்கக்கூடிய ஒரு நபர். இவர் தரப்பிலிருந்து இப்படி ஒரு செய்திகளா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. காரணங்கள் இருக்கு. ஏன்னா உள்நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க. உள்நாட்டுல ஏகப்பட்ட கான்ஃபிளிக்ட் இருக்கு. அதனால முட்டல்கள் மோதல்கள் இருக்கனால கண்டிப்பா அது ரிஸ்க். ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, லட்சக்கணக்கான மக்கள் கையில ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆயுதங்களோட வீட்டுக்கு திரும்பி வரும்போது என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்க? ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைங்க. இது போல போச்சு அப்படின்னா உக்ரைன்றது ஒரு நாடா இருக்கிறதே ஒரு ஆச்சரியம் தான். பல கும்பல்கள் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ள உருவாக ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா இவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏத்தபடி வந்து பாத்தீங்கன்னா நேத்திக்கு உக்ரைனோட பார்லிமெண்ட்ல ரவுஸ் நடந்திருக்கு. அது மரியா பெசுக்லியா அவர்கள் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தெய்வத்தாய், உக்ரைனோட தெய்வத்தாய் அல்லவா அவங்க. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல வச்சு ஒரு நபர், இவங்களும் ஒரு எம்பி தான், அவரும் ஒரு எம்பி தான், மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. எல்லாம் ஒரே கட்சி வேற. ஜெலன்ஸ்கி அவர்கள் ஆசை பெற்ற ஆதரவு பெற்ற நபர்கள். இவங்க இந்த மரியா பெசுக்லியா அவர்கள் ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம அடிச்சிருக்கிறாரு பாருங்களேன். மாதர் சங்கம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க மேல காண்டா இருப்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல பெண்ணுன்னு கூட பார்க்காம அப்போ அவங்க கை நீட்டு கிடையாது, சிரிக்கிறாங்க. மரியா பெசுக்லியா அவர்களோட அந்த வீரம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாத்தீங்களா? அவன் சட்டைய மட்டும் வந்து பார்த்தா புடிச்சிருக்கிறாங்க. அந்த சட்டையவே வந்து பார்த்தீங்கன்னா, அவருனால தட்டி விட முடியல. கைய கூட தட்டி விட முடியல, அவங்களோட கைய. அப்ப அவங்க அடிச்சிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? வயசுக்கு மரியாதை குடுத்து அவங்க அடிக்கல. என்னோட தெய்வத்தாய் வந்து அந்த அளவுக்கு நல்லா பிஹேவ் பண்ணிக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல, சிரிஸ்கி அவர்கள் ஊழல்வாதி, ரொம்ப மோசமான ஆளு. அந்த ஆள் ரிசைன் பண்ணணும். அதுவரைக்கும் நான் போராட்டம் பண்ணுவேன் அப்படிங்கிறது போல, ஸ்டிக்கர் ஒட்டி அவங்க பேசும்போது, அவங்க டர்ன் அவங்க வந்து பேசும்போது, அவங்களுடைய எதிர்ப்ப காட்டுறதுக்காக வந்து பண்ணா போஸ்டர் ஒட்டி பேசுனாங்க. இல்லன்னா தப்பு இருக்கு. அவங்களோட உரிமை இல்லையா? மேற்கு நாடுகள்னாலே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த டைம்ல அப்படி செய்யும்போது அந்த போஸ்டர் புடுங்கி ரொம்ப பண்ணிட்டாங்க இது. ஸோ இது போல விஷயங்கள் வந்து பண்ணா உக்ரைன் பார்லிமெண்ட்ல நடக்குது. ஸோ இதுலருந்து தெரியும் உங்களுக்கு. ஏன்னா மரியா பெசுக்லியா அவர்களுக்கு ஆதரவு குடுக்கறதுக்கு நெறைய பட்டைகள் இருக்கு உக்ரைன்ல. அதுவும் பிளாக் ஆப்போசிஷன்லாம் உயிரே குடுப்பாங்க அவங்களுக்காக. ஸோ இது போல ஒரு நபர்களுக்கும் ஒரு படைகள் இருக்கும் அல்லவா? ஸோ இப்படி வேலரி ஜெலன்ஸ்கி அவர்கள வச்சு பார்க்கும்போதே, இங்க ஒரு சிவில் வார் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ உக்ரைனும் சிவில் வாரா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அது ஜெலன்ஸ்கி அவர்களே சொல்லியிருக்காரு. ஏன்னா இவருக்கு தனியா ஒரு படை இருக்கு. இதே போல ஒருத்தவங்களுக்கு ஒரு படை இருக்கு. ஸோ அதனால படைகள் அதிகமா இருக்கிறதுனால, கும்பல்கள் அதிகமா இருக்கிறதுனால போர் வந்துருமா சிவில் வார் அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா அது நடந்தாலும் ரஷ்யாவுக்கு பிரச்சனை. மேற்குக்கும் பிரச்சனை, ரஷ்யாவுக்கும் பிரச்சனை. ஸோ அதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம, ஆ அ இது உள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு உக்ரைனுக்குள்ள. பட் ஆனா ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, உக்ரைன் மேல தாக்குதல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி தாக்குதல் பண்ணதுல ஜாப்ரோசிஷியா டிஸ்ட்ரிக்ட், ஏன்னா இதுக்கப்புறம் ஹைலைட் ஆக போகுது ஜாப்ரோசிஷியா. இந்த ஜாப்ரோசிஷியா ரஷ்யாவோட கான்சன்ட்ரேஷன் அதிகப்படியா இருக்கு. இந்த ஜாப்ரோசிஷியா பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா தாக்குதல் பண்ணிட்டாங்க. அதனால 32 நபர்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காயமடைஞ்சிருக்காங்க. சிட்டிக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிறாங்க. இந்த ஜாப்ரோசியா சுத்தி வர வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்து பார்த்தா உக்ரைன் தரப்பு வந்து வச்சிருந்துருக்காங்க. இதுல என்னன்னா இந்த ஜாப்ரோசேஷியா, இந்த பகுதிகள் கெர்சன், மிக்கலே, ஒடசா இந்த பகுதிகளில் ஹெவியா அட்டாக் நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கீவு, இந்த உக்ரைனோட வடக்கு பகுதி, வடமேற்கு பகுதிகள், வடகிழக்கு பகுதிகளில் அட்டாக் நடந்துட்டு இருக்கு. இப்போ உக்ரைனோட தெற்கு பகுதிகளில் அதிகமா அட்டாக் நடந்துட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா இந்த ஒடசா பகுதி. இந்த ஒடசால ஜக்கோட்டா பகுதியில தாக்குதல் நடந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா? அதுவும் ஒரு ட்ரெயின் வரும்போது அட்டாக் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு ரஷ்ய தரப்பு வந்து. அப்படியே எந்த அளவுக்கு சதிச்சு வச்சுக்கிறாங்க பாருங்க. ஸோ ரஷ்யா உக்ரைன்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான ட்ரெயின், லொக்கோமோட்டிவ்ஸ் எல்லாத்தையும் சேதப்படுத்துறாங்க. அதை குறி வச்சு தாக்கிட்டோன்கள் போய் முட்டி மோதிடுது அப்படிங்கிறதுலாம் மாற்று கருத்து. ஸோ இது போல தாக்குதல்கள் இந்த சைட்ல நடந்துட்டு இருக்கா? ஸோ இதுக்கு ஏற்ப கருங்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான்டு ஃபிளைட்ட வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட லாங் ரேஞ்ச் பாம்பர்ஸ் Tu-23 M3 ரக பாம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்ரால் போயிருந்திருக்கு. ரெகுலரா இது போல நாங்க பேட்ரால் பண்ணுவோம் அப்படிங்கிறதோட நியூட்ரல் வாட்டர்ஸ்ல ரஷ்யாவோட பகுதி எல்லாமே கருங்கடல் வந்து பண்ண சுத்தி பார்த்துட்டு எல்லாம் விளையாடிட்டு போவாங்க இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல.
எப்படி அமெரிக்காவோட உளவு விமானங்கள், மேற்கோட உளவு விமானங்கள் இந்த கருங்கடல் சுத்தி பாக்குது நியூட்ரல் வாட்டர்ஸ்ல. அதே போல இவங்களோட பாம்பர்ஸ் வந்து பண்ண போய் எட்டி பார்த்துட்டு வருது. ஹலோ இங்க இருந்து வீசினாலே வந்து விழுகும் பாப்பீங்களா? அப்படிங்கிறது போல பார்த்தீங்கன்னா, இவங்களோட மைட்ட காட்டுறதுக்கா. இதுல என்னன்னா, ரஷ்யாவோட விமானங்கள் இது போல பாம்பர் ரக விமானங்கள் வருது. ஏன்னா இந்த இடத்துல அந்த ரிகானிசன் ஏவாக்ஸ் விமானம் வந்து பார்த்தீங்கன்னா பறந்துட்டு இருக்கும்போது அதை அடிச்சுட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் இருக்கு இல்லையா? ஆளுமை தன்மை ரஷ்யாவோட ஆளுமை தன்மை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதுல வந்து பண்ண கருங்கடல்ல நாங்க இப்பவும் மாஸ் தான். அப்படியெல்லாம் நீங்க 1, 2 ட்ரோன் வச்சுட்டுலாம் ஒண்ணும் செஞ்சிட முடியாதுப்பா அப்படிங்கிறது போல அவங்களோட மாச காட்டுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இந்த டைம்ல அந்த பாம்பர் ரக விமானங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புரொடெக்ஷன் குடுக்குற மாரி Su-35 ரக விமானம், அப்புறம் Su-27 ரக விமானமும் கூட பறந்திருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா, கருங்கடல் எஸ்கலேஷனுக்கு பாம்பர் ரக விமானமும் வருதுன்னா, ஏன்னா சமீபத்தில ரொமேனியா வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட அந்த சி பேபி ட்ரோன இந்த இடத்துல சுத்திட்டு இருந்தது நாங்க சுட்டுட்டோம் அப்படின்னு கூட சொன்னாங்க இல்லையா? லிமிட்டட் புரொடெக்ஷன் குடுக்குறேன்னு துருக்கி தரப்புலருந்து வந்திருந்தாங்கல்ல, அப்படிலாம் வராதீங்க. பிரச்சனைனா பிரச்சனை தான் வந்தீங்கன்னா பாத்துக்கங்க அப்படிங்கிற ஒரு மிரட்டல் காய் போல பிளான்டு பேட்ரோல் அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா எஸ்கலேஷன் ஆகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இந்த போரை பொறுத்த வரைக்கும். இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா என்னதான் பேசினாலும் உக்ரைனுக்கு டைரக்டா ஆயுதங்கள் எதுவும் தரதில்லையே தவிர தொடர்ந்து இந்த வாரத்திலே 2வது போயிங் ரக விமானம் வந்து பாத்தீங்கன்னா 80 டன்னுக்கும் மேல அமெரிக்காவோட ஆயுதங்களை தூக்கிட்டு வந்து போலாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி பண்ணிக்கிறாங்க. மேபி இது உக்ரைனுக்கு தானே போகும். ஏன்னா போலாண்டு வாங்கி வச்சுட்டு அவங்க வச்சுட்டு என்ன பண்றாங்க? அவங்க கம்மி ரேட்டுக்கு வாங்கி உக்ரைனுக்கு அதிக ரேட்டுக்கு வித்தரலாம் இல்லையா? கல்லா கட்டலாம். ஸோ இது போல பலருக்கு லாபங்கள் இருக்கிறதுனால, மேபி இந்த போர் தொடர்ந்து நடக்குமா அப்படின்ற அச்சங்கள் வந்து பண்ணா பலருக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம, இது போல ஆயுதங்கள் இந்த போலாண்ட் இது போல அதிகமா வருது இல்லையா? ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தா 3,60,000 ட்ரூப்ஸ் 7,00,000 ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, களத்துல இருக்கிறாங்க ரஷ்ய வீரர்கள் அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. அது இல்லாம 3,60,000 ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பெலரூஸ் பார்டர்ல கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. ரஷ்யா, பெலரூஸ் இல்ல. நேட்டோ, பெலரூஸ் பார்டர்ல. அதுவும் இந்த லாத்வியா, லுத்வேனியா, எஸ்டோனியா இந்த சைடு இருக்கு இல்லையா போலாண்டு. ஸோ அந்த ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருந்துக்கிறாங்க ரஷ்யா. 3,60,000 ட்ரூப்ஸ் அவங்க மட்டும் வச்சிருக்காங்க அப்படின்னா, எந்த நேரமும் நேட்டோட ஒரு எஸ்கலேஷன்னா ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன் இருக்கலாம். ஸோ இந்த ஒரு காரணத்துல வந்து எஸ்டோனியா வந்து பார்த்தீங்கன்னா, குழி வெட்டிட்டு இருக்கிறாங்களா? அப்படிங்கிற கேள்வி இருக்குதா? பதுங்கு குழி வெட்டிட்டு இருக்கிறாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எஸ்கலேஷனுக்கு பஞ்சமில்ல அப்படிங்கிறது போல தான் செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தெற்கு அமெரிக்கா போயிட்டீங்கன்னா, அங்க திரும்பியும் எக்ஸத் அவர்கள் செக்ரட்டரி ஆஃப் வார் அவர் இருக்கிறார் இல்லையா? இன்னொரு வீடியோ பதிவு போட்டுக்கிறாரு. நாங்க ஒரு கப்பல் அடிச்சிட்டோம் பாருங்க அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு இது ஆயில் இது கொண்டு போறது. அடிச்சிட்டோம் பாருங்க அப்படிங்கிறது போல அவர் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏன்டா ட்ரம்ப் அவர்கள் வேற ஸ்பீச் குடுத்து முடிச்சுக்கிறாரு. இந்த பதிவு ரெக்கார்ட் பண்ணும்போது ஸ்பீச் குடுத்து முடிச்சிருந்தாரு. அதுல நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். செய்திகள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வரும்போது அடுத்தது பார்க்கலாம். என்னன்னா வொர்ஸ்ட்டா இருந்தது அப்படியே பெஸ்ட்டா மாறிடுச்சு. இதெல்லாம் ஹைலைட்டான வேர்ட். அது மட்டும் இல்லாம 90% இந்த நார்கோ டெரரிஸ்டோட மூவ்மெண்ட்ஸ நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிறாரு. உண்மையா என்ன ஏதுங்கிறத அமெரிக்கால இருக்கிறவங்க தான் முடிவு சொல்ல முடியும். ஸோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியால அவர் வரக்கூடிய ஸ்பீச்ல தான் வந்துன்னா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அவரு வாயிலேயே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா வந்திருக்கு. அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா நேவல் பிளாக்கேடு, ஆயில் பிளாக்கேட்லாம் போடுறாரு இல்லையா? அது மட்டும் இல்லாம ஆயில் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வேணும். நம்ம விட்டுட்டோம். நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட அந்த விஷயத்த நம்மளுக்கே திரும்பி குடுக்கணும் வெனிசுவேலா அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் தரப்பிலிருந்து வர ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மதுரோ அவர்கள் புடிச்சுட்டாரு. அது பார்த்தீங்களா? உண்மையான இன்டென்ஷன் அவர் வாயிலேயே வந்துருச்சு பார்த்தீங்களா? நம்ம நாட்டையும், நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய வளங்களையும் புரொடெக்ட் பண்ணணும். அமெரிக்காவோட உண்மையான இன்டென்ஷனே இதுதான். அவர் வாயிலேயே வந்துருச்சு பாருங்க. அதனால நம்ம ஒண்ணா இருந்து நம்ம நாட்ட பாதுகாக்கணும் அப்படிங்கிறத மதுரோ அவர்கள் ஒரு சைடு. அமெரிக்காவோட உண்மையா தேவை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இதுல என்னன்னா, வெனிசுவேலாக்கு ஆதரவா வந்து பார்த்தீங்கன்னா, கொலம்பியா இருக்கா. அதுக்கு பக்கத்துல தான் ஈக்வெடார். ஸோ ஈக்வெடார்ல வந்து பார்த்தீங்கன்னா, சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அமெரிக்காவோட படைகள் வந்து பார்த்தீங்கன்னா, டிப்ளாய் ஆகலாம், பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம மதுரோ அவர்கள சுடக்கூடாது அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்வெடார் நாடு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரெடியா இருக்கிறாங்க. ஸோ இந்த ரீஜினல் வந்து பார்த்தீங்கன்னா, தெற்கு அமெரிக்காவே போருக்குள்ள என்டர் ஆகுமா அப்படிங்கிற அச்சங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இங்க இருக்கக்கூடிய அந்த கூட்டணிகள், கட்சி மாறுறது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, போருக்கு தயாராயிட்டு இருக்கா? தெற்கு அமெரிக்கா தான் அடுத்த போரா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. தெற்கு அமெரிக்கா அதிகமான வளங்கள் இருக்கக்கூடிய பகுதி. ஸோ வளங்கள் எப்படி, என்ன, ஏது அப்படிங்கலாம் பார்ப்போம். போர் நடந்தது அப்படின்னா சிக்கல் தான். ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் வந்து பையனே இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு யூடியூப் 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பையன முடிச்சுக்கலாம். இந்த பையன் நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பையன் சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை பை.